11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ஓட மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாட இந்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம சான்றோர் சித்திரம் இங்கே உங்களுக்கு ஒரு பத்தி கொடுத்துட்டு அதிலிருந்து கேள்விக்கு வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வினாவுக்கான விடை என்னன்னு பார்த்துருவோம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன், இத்தொடரில் புலமை கதிரவன் என்பதற்கு இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க. ஸோ புலமை கதிரவன் அப்படின்னும் போது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மேற்கண்ட பத்தியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவக தொடர்களை கண்டறிக. புலமை கதிரவன் அப்படின்றத உருவக தொடர் சொல்றாங்க. பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் உவமை தொடர். வண்டு போல அப்படின்றதுனால அது உவமை தொடர். மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர்? பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களுள் எவை எவை வடமொழி சொற்கள் என சுட்டுக. மகாவித்துவான், தலபுராணம், தேசிகர், யமகம், அந்தாதி, கலம்பகம். விலங்கினார் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. விலங்கினார் விலங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆர். விலங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல பாடம் கற்றார். மீனாட்சி சுந்தரனார் எவ்வாறு பாடம் கற்றார் அப்படின்னு நீங்க கொஸ்டின் கொடுக்கணும். மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். அப்ப இதற்கு வினா எவற்றை பாடுவதில்? மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு கொஸ்டின் கொடுக்கணும். தமிழாக்கம் தருக. த பென் இஸ் மைட்டியர் தன் த ஸ்வாட். எழுதுகோலின் முனை வாளின் முனையை விட வலிமையானது. வின்னர் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. வென்றோர் வேறுபட்ட செயல்களை செய்வதில்லை, அவர்கள் செயல்களை வேறு விதமாக செய்வார்கள். எ பிக்சர் இஸ் worth 1,000 words. ஒரு படம் என்பது 1000 வார்த்தைகளை விட மதிப்புள்ளது. work while you work and play while you play. உழைக்க வேண்டிய நேரத்தில் உழை, விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடு. knowledge rules the world. அறிவே உலகை ஆளுகிறது. பிற மொழி சொற்களை தமிழ்படுத்துக. வாடகை, குடிக்கூலி, நிச்சயம், உறுதி, சம்பளம், ஊதியம், தேசம், நாடு, விசா, நுழைவு இசைவு, பத்திரிகை, நாளிதழ், ராச்சியம், மாநிலம், நாடு. இது போல இங்க இருக்கிற எல்லா தமிழ் சொற்களையும் படிங்க. கீழ்காணும் நிகழ்ச்சி நிரலினை படித்து நாளிதழ் செய்தியாக வெளியிட வேண்டிய முதன்மை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. இது பார்த்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல நோட்டீஸ் ரைட்டிங் படிப்பீங்களா, அதுதான் நிகழ்ச்சி நிரல். அரியன கேள், புதியன செய். திங்கள் கூடுகை. நேரம் 2:30 பிற்பகல். இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி. 2:30 தமிழ்தாய் வாழ்த்து. 2:35 வரவேற்புரை மாணவர் இலக்கிய செல்வன். 2:40 தலைமையுரை திரு எழிலன் தலைமை ஆசிரியர். 2:50 சிறப்புரை கவிஞர் வாணி. புலம்பெயர் தமிழரின் வாழ்க்கை. 3:45 நன்றியுரை மாணவர் ஏஞ்சலின். 4 நாட்டுப்பண். அனுப்புனர் மாணவர் இலக்கிய மன்ற தலைவர் அரசு மேல்நிலைப்பள்ளி சென்னை 6,00,001. பெறுநர் முதன்மை ஆசிரியர் தினமணி நாளிதழ் சென்னை 6,00,002. ஐயா, எம் பள்ளியில் நடைபெற இருக்கும் திங்கள் கூடுகை நிகழ்வு குறித்த செய்தி அனுப்பியுள்ளேன். அதனை வெளியிட்டு உதவுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். உங்கள் வேலன் மாணவர் தலைவர். ஜூலை திங்கள் வார இறுதி வெள்ளிக்கிழமை அன்று அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிற்பகல் 2:30 மணிக்கு அரியன கேள் புதியன செய் என்னும் அமைப்பின் திங்கள் கூடுகை நிகழ்வு தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குகிறது. மாணவர் இலக்கிய செல்வன் 2:35 மணிக்கு வரவேற்புரை நிகழ்த்துகிறார். தலைமை ஆசிரியர் திரு எழிலன் அவர்கள் புலம்பெயர் தமிழரின் வாழ்க்கை என்னும் தலைப்பில் 2:50 மணிக்கு சிறப்புரை நிகழ்த்துவார். 3:45 மணிக்கு மாணவர் ஏஞ்சலின் நன்றியுரை கூறி முடித்தவுடன் 4 மணிக்கு நாட்டுப்பண்ணுடன் கூடுகை நிகழ்வு நிறைவு பெறும். பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதை கேள்விக்கு இங்க ஆன்சர் சொல்லணும். தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் என்னன்னா இனிமை, பண்பாடு, அகப்பொருள், அழகு, மென்மை, பாட்டு என்பன எல்லாமே தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருளாகும். பத்தியில் உள்ள அளபடை என்னன்னா அதுவும் அப்படின்றத செய்யுளிசை அளபடைன்னு சொல்லலாம். தழி இயனா சொல்லிசை அளபடை. தமிழ் என்றவுடன் உங்கள் மனத்தில் தோன்றுவதை ஒரு வரியில் குறிப்பிடுக. தமிழுக்கு அமுதென்று பேர். திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் யாது? தமிழ் மாலை.
பத்தியின் மைய கருத்திற்கேற்ப ஒரு தலைப்பிடுக. காலந்தோறும் தமிழ். அடுத்த தலைப்பு மொழியோடு விளையாடு. இதுல உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த எண்ணங்களை எழுத்தாக்க சொல்றாங்க. வானத்தில் பறந்தென்ன, வண்ணத்தில் சிறந்தென்ன, சொட்டும் நீரின்றி சொகுசாக வாழ முடியுமா? என்னதான் வானத்துல பறந்தாலும், என்னதான் வண்ணத்துல சிறந்ததா இருந்தாலும், ஒரு சொட்டு நீர் இல்லை அப்படின்னா நம்மால சந்தோஷமா வாழ முடியுமா? அதுதான் இதுக்கு பொருள். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக்குக. இப்ப பாத்தீங்கன்னா, ஓர் பயிர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில். இந்த இடத்துல பாருங்க, அந்த சொல்லே தவறான சொல். எல்லா வார்த்தைகளும் மாத்தி மாத்தி போட்டு அந்த சொற்களை ஒழுங்கு இல்லாம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடரா மாத்த சொல்றாங்க. மயில் ஓர் அழகான பறவை, பயிர் வளர தண்ணீர் வேண்டும். பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை, ஒவ்வொரு கலைகள் குழந்தையும் போக வேண்டும் மகிழ்ச்சி. இதை எப்படி மாத்தலாம்? ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. அடுத்தது, நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனத்தை. இதற்கு சரியான தொடர் என்னன்னா, மாலை நிலவு மனத்தை மகிழ்விக்கும், தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது உதவியை. இதற்கு விடை, பிறர் செய்த உதவியை நன்மையை மறக்கக்கூடாது, நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது. நேற்று ஏன் வந்த பையன் பக்கத்தில் யார் இருக்கவில்லை தெரியுமா? நேற்று வந்த பையன் யார் தெரியுமா? ஏன் பக்கத்தில் இருக்கவில்லை? கோசல மக்கள் நாடு ஒரு மகிழ்ச்சியாக சிறந்த வாழ்ந்த நாடு வந்தனர். கோசல நாடு ஒரு சிறந்த நாடு, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக. எடுத்துக்காட்டுல பாருங்க, உங்களுக்கு வா அப்படின்னு கொடுத்துட்டா அதை வேர் சொல் சொல்றாங்க. அதே அருணா வீட்டுக்கு வந்தால்னா அது வினைமுற்று. அங்கு வந்த பேருந்தில் அனைவரும் ஏறினர்னா அது பெயரெச்சம். கருணாகரன் மேடையில் வந்து நின்றார்னா வினையெச்சம். ஏன்னா மேடையில் வந்து நின்றார், அந்த இடத்துல மேடையில அவர் நிற்கிறார், அது ஒரு வினையை குறிக்குது, அதனால வினையெச்சம். அங்கு வந்த பேருந்தில் அனைவரும் ஏறினர், அந்த வந்த பேருந்து அந்த ஆண் வருது இல்லையா, அதான் அது பெயரெச்சம். என்னை பார்க்க வந்தவர் என் தந்தையின் நண்பர், வந்தவர் அருன்னு வருதா, அதனால இது வினையாளனையும் பெயர். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? பேசுன்ற வேர் சொல்ல வினைமுற்று பெயரெச்சம் வினையச்சம் வினையாளனையும் பெயர் எல்லாமும் மாத்தணும். பேசு வேர்ச்சொல். அவள் பேசினாள், பேசினாள் முடிஞ்சாச்சு, அதனால இங்க வினைமுற்று. பெயரெச்சம் அப்படின்னா பேசிய, அந்த இடத்துல வரணும். அவள் பேசிய மொழி இனிமையாக இருந்தது. அவள் பேசி முடித்தாள். பேசி பேசி அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அந்த ஆக்ஷனோட முடிகிறது, வினையெச்சம், ஒரு வினையை கொண்டு முடிகிறது. பேசி முடித்தாள். மேடையில் பேசியவளை பார்த்தேன், மேடையில் பேசியவளை பார்த்தேன், வினையால் அணையும் பெயர். பேசியவளை பார்த்தேன், பேசிக்கொண்டிருந்தவளை பார்க்கறது. தா வேர்ச்சொல். அண்ணன் தந்தான் வினைமுற்று. தந்தான் அந்த ஒரு வினையை கொண்டு முடியறதுனால வினைமுற்று. அண்ணன் தந்த பரிசு பெயரெச்சம். அண்ணன் தந்து சென்றான். தந்து இந்த இடத்துல ஊ கொண்டு வருகிறது இல்லையா, அந்த இடத்துல தந்து, அதனால அது வினையெச்சம். அண்ணனிடம் தந்தவன் யாவன், வினையாளனையும் பெயர். அண்ணனிடம் தந்தவன் யாவன், யாரு அப்படின்றத யாவன். ஓடு வேர்ச்சொல். நான் வேகமாக ஓடினேன், ஒரு வினையை கொண்டு முடிகிறது. ஓடினேன்றது ஒரு வினை, அது வினைமுற்று. வேகமாக ஓடிய பையன் யார்? ஓடிய அந்த இடத்துல ஆ வருது இல்லையா, அது பெயரெச்சம். அவன் ஓடி களைத்தான். ஓடி ஓடின்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அவன் ஓடி ஓடி களைத்தான் வினையெச்சம். அங்கே ஓடியவனை பார்த்தாயா, வினையால் அணையும் பெயர். ஓடியவனை பார்த்தாயா. பாடு வேர்ச்சொல். சீதை பாடுகிறாள், வினை முற்று, முற்று பெறுகிறது, பாடுகிறாள். சீதை பாடிய பாட்டு, பாடிய கொண்டு வர்றதுனால பெயரெச்சம். சீதை பாடி முடித்தாள், பாடி முடித்தாள், அது ஒரு வினையை கொண்டு முடிகிறது, அதனால வினை எச்சம். மேடையில் பாடியவள் அவள்,
பாடியவள் அல் வினையால் அணையும் பெயர். நிற்க அதற்கு தக. கோபம் வரும்போது உடலில் நிகழும் மாற்றங்கள், மனதில் நிகழும் மாற்றங்கள் நாம் செய்ய வேண்டியது. கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது, உள்ளே ஒளித்துக் கொள்வது, அமைதியாவது, எதிர்மறையாக காட்டுவது. உடலில் நிகழும் மாற்றங்கள், முகம் இயல்பு நிலையிலிருந்து மாறுதல், கை கால் நடுக்கம், வியர்வை பெருகுதல், தலை வலித்தல். மனத்தில் நிகழும் மாற்றம், பதற்றம், தடுமாற்றம், தவறான முடிவெடுத்தல், பொறுமையை இழத்தல். நாம் செய்ய வேண்டியது கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவேன். அடுத்து கலைச்சொல் அறிவோம். அழகியல், ஆஸ்தட்டிக்ஸ், இதழாளர், ஜேர்னலிஸ்ட், கலை விமர்சகர், ஆர்ட் கிரிட்டிக், புத்தக மதிப்புரை, புக் ரெவ்யூ, புலம்பெயர்தல், மிக்ரேஷன், மெய்யியலாளர், பிலாசபர். 11th தமிழுக்கு நம்ம இயல் 1க்கான மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு முழுமையாக இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக 11th என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் கொடுத்து வீடியோக்கு ரீச் கிடைச்சாதான் கண்டிப்பாக நம்ம 11க்கும் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.